நோக்கொண்டா மேனி உடங்காது புக்கொண்டு துப்பார் திரும்பியை தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வாதனக்கு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓகே ஓகே நேற்று பார்த்த அந்த ஜாதகத்தில் நீங்கள் வந்து இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. 2ஆம் இடத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாது. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ராகு இருக்கிற இடத்துல ராகு இருக்கலாம். அது வந்து 8ஆம் இடமா இருக்கலாம், 10ஆம் இடமா இருக்கலாம். அது அப்படி இருக்கிறது வந்து ப்ராப்ளம் இல்லை. அது அந்த மாதிரி இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. அது 8ஆம் இடமா இல்லாமல் பார்த்துங்க. 8ஆம் இடத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் இல்லை. அதாவது 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு, 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு, அந்த மாதிரி இருக்கிறது நல்ல விஷயம். 2 பேருக்குமே 8ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே 2ல் ராகு இருக்குது, 8ல் கேது இருக்குது. வரக்கூடிய ஜாதகத்தில் இன்னொரு ஜாதகத்தில் 8ல் ராகு இருந்ததுன்னா 2ல் கேது இருக்கும். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அவ்வளோ. அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் பிரகாரம் ஒருத்தரோட ராகு மேலே எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்போ பொதுவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ராகு மேலே எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா ஜென்ரலாக சொல்லும்போது செவ்வாய் இருந்ததுன்னு என்ன ஆகும்? சகோதரரோட உறவு கட்டாகும், இல்லை உறவுக்காரங்களோட உறவு கட்டாகும், தந்தை வழி உறவு கட்டாகும். புதன் இருந்ததுன்னா, புதன் மேலே ராகு போகுது அப்படின்னா தாய் வழி உறவுகள் கட்டாகும். இது வந்து திருமண பொருத்தத்துக்கு உள்ள விஷயம் இல்லை. இது வந்து திருமண பொருத்தத்தை தாண்டி இவங்களுக்கு, அதாவது இந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும், இவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இந்த இருஜாதக கூட்டு விளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு கிரகத்து மேல இன்னொரு கிரகம் போகும்போது அது எப்படி விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல 2 பேருக்கும் செவ்வாய் புதன் ஒரு இடத்துல இருக்கு, அதுல மனைவியோட ராகு போகுது அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இவங்க அப்பா வழியிலும் சரி அம்மா வழியிலும் சரி உறவுகள் கட்டாயிட்டே போயிட்டு. அந்த மாதிரி இருஜாதக கூட்டு விளைவுகளும் வேற மாதிரி பார்க்கலாம். பட் அதுக்கும் திருமண பொருத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இந்த ஜாதகங்களை பார்த்துருவோம். தெரியுதுங்களா ஜாதகம்? எஸ் சார். தெரியுதுங்க சார். ஒரே நிமிஷம் ப்ரெசன்ட் மோடுக்கு போயிடுறேன். ஓகே, ஓகே. இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரலாக பார்க்கும்போது லக்னம் 2 பேருக்கும் பாதகம், லக்னம் 2 பேருக்குமே பாதகம் அப்படின்றது வருது இல்லையா? ஓகே, அதுக்கு அடுத்தது ராசி பார்க்குறோம். ராசி வந்து 5வது ராசியாக வருது பாருங்கள். இங்கே வந்து பெண்ணுக்கு வந்து மிருகசீரிஷம், ஆணுக்கு வந்து மிருகசீரிஷம், பெண்ணுக்கு வந்து மகம். மகத்திலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா அது 23வது ராசியாக வரும். 23வது ராசியாக வரும் இல்லையா? இப்போ 23வது ராசின்றது 5வது ராசி. 5வது ராசி நம்ம பொதுவாக இணைக்க மாட்டோம். ஸோ இங்கே லக்னமும் சரியில்லை, ராசியும் சரியில்லை, லக்னமும் சரியில்லை, ராசியும் சரியில்லை. அதுக்கப்புறம் செவ்வாய் எப்படி இருக்காருன்றதை பார்க்கணும். செவ்வாய் ஆணுக்கு பாதிப்பு இல்லை, பெண்ணுக்கு வந்து பாதிப்பு இருக்கு. தேய்பிர சந்திரனுக்கு 4ல் இருக்கு, தேய்பிர சந்திரனுக்கு 4ல் இருக்கு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இப்போ லக்னத்துக்கு பாதகத்தில் இருக்கு. ஸோ 2 விதத்தில் இந்த செவ்வாயின்றது இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே, வேற என்ன நெகட்டிவான விஷயங்கள் இதில் பார்த்தீங்க? ஓகே, இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை இணைக்கலாமா கூடாதுன்றதுக்கு நம்ம இந்த 2 பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தாராளமாக, அதாவது இங்கே 5வது இதுவாக வர்றதும் ஒரு பாதகம், லக்ன பாதகம் இருக்குது. இதை 2யுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு இதை இணைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். இது 2யும் வச்சுக்கிட்டு. அது இல்லாமல்
மேற்கொண்டு நம்ம பார்க்குற மாதிரி ஆயில் பாருங்க. இங்கே வந்து ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் இந்த மாதிரி வருது உங்களுக்கு. இப்போ இவருக்கு வந்து குரு சுக்கிரன் புதன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. குரு எங்கே இருக்காரு? குரு 8ஆம் இடத்துல இருக்கார், பாயிண்ட் இல்லை ஆணுக்கு. ஓகே, சுக்கிரன் வந்து நீசமாக இருக்காரு, பாயிண்ட் இல்லை ஆணுக்கு. புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு, பாயிண்ட் இல்லை ஆணுக்கு. ஓகே, இது இல்லாமல் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேயே இருக்கார். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது ஓகே தான், அதனால ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். லக்னத்தை எந்த கிரகமும் இல்லை, அதனால அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். 8ல் குரு இருக்கார், அதனால சுபகிரகம் தான், அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல யாருமே இல்லை, அதனால அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்துச்சு, ஓகே அப்படின்னு போயிடலாம். ஓகே, அதே மாதிரி பெண்ணுக்கு எடுத்துங்க. பெண்ணுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னத்தில் இது குரு சுக்கிரன் புதன் எங்கே இருக்காரு? குரு வந்து 11ல் இருக்கார், ஓகே தான். புதன் வந்து 9ல் இருக்கார், ஓகே. சுக்கிரன் வந்து 10ல் இருக்கார், அதுவும் வந்து 0.5 மார்க்ஸ் கொடுக்கலாம். நீச புதனோட இருக்கார், ராகுவோடு சேர்ந்து இருக்கார், அதனால 0.5 மார்க்ஸ் கொடுத்துக்கலாம். 2.5 மார்க் வந்துருச்சு. 8ஆம் அதிபதி நீசம், அதனால அதுக்கு மார்க் கிடையாது. 10ஆம் இடத்துல அசுப கிரகம் இருக்கு, மார்க் இல்லை. காரகன் சனி 2ல் இருக்கார், வக்ரமா இருக்காரு, அதனால அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். செவ்வாய் பார்க்குறாரு, இதெல்லாம் தேவையில்லை, நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ காரகன் சனி 2ல் இருக்கார், ஸோ 2.5 மார்க் இந்த பொண்ணுக்கு வருது. 2.5 மார்க் வருது. ஓகே, இந்த 2.5 மார்க்கு இவருக்கு வந்து 4 மார்க்குக்கு மேலே வருது. ஸோ இங்கே 2.5 மார்க் ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தசா நடத்தக்கூடிய கிரகம் 1, 4, 8, 10, 12லேருந்து நடத்துச்சுன்னா ஆயுளை நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, தசா நடத்தக்கூடிய கிரகம் சூரியன். இவருக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் சூரியன் இல்லையா. சூரியன் எங்க இருக்காரு? 10ஆம் இடத்துல இருக்காரு, அதுவும் நீசத்தன்மையில இருக்காரு. ஓகே, அதனால ஆயில 1க்கு 2 வாட்டி வெரிஃபை பண்ணணும். ஓகே, இந்த இடத்த லக்னமா போட்டுங்க. இந்த இடத்த வந்து லக்னமா எடுத்துங்க. அதாவது இது வந்து சரலக்னம் இல்லையா. சரலக்னுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி யாரு? மாரகாதிபதி 2, 7 குடையவர் மாரகாதிபதி. செவ்வாய் 2ஆம் இடத்திலேயே இருக்கிறாரு. பாதகாதிபதி யாரு? பாதகாதிபதி சூரியன் தான், சூரியன் அங்கேயே இருக்காரு. ஓகே, 8ஆம் அதிபதி யாரு? 8ஆம் அதிபதி சுக்கிரன், இவரு இங்க வந்துடுறாரு. 12ஆம் அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் வந்து ஓகே பாதகத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்லாட்டி தன்னோட பயணத்துல இந்த இடத்த தொடும் போதெல்லாம் ஒரு பாதகம் நடக்கும், அதாவது 10ஆம் இடத்தை தொடும் போதெல்லாம் ஒரு பாதகம் நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். 12ஆம் அதிபதி யாரு? அவரும் 12ஆம் இடத்துலயே இருக்காரு. ஸோ எல்லா விதத்திலேயுமே இங்க மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தங்கள் வந்துருது. 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சம்பந்தங்கள் வந்துருது இல்லையா. ஸோ இது வரும்போது ஆயுளை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நடக்கும்போது திருமணத்தை தள்ளி போடுறதுன்றது ஒரு விதத்தில் நல்லது. ஓகே, இங்க பாருங்க எந்தெந்த விதத்திலாம் இது சரியில்லை அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு. லக்னம் பாதகம் அப்படின்னு முன்னாடியே பார்த்துட்டோம். நவாம்சத்துலயும் இவங்க 2 பேரோட லக்னம் 6, 8 இருக்கு நவாம்சத்துல. ஸோ லக்ன பொருத்தம் கண்டிப்பா இல்லை. லக்ன பொருத்தம் அப்படின்றது தான் உயிர் பொருத்தம். ஸோ உயிர் பொருத்தம் அப்படின்றது இங்க இல்லை. சந்திர பொருத்தம்ன்றது மனசு பொருத்தம், அதனால அதை நம்ம பார்க்கணும். ஸோ சந்திர பொருத்தமும் இங்க இல்லை, ஏன்னா 5வது தாராபலனா வருது, அதனால மனப்பொருத்தமும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் 2 பேருக்குமே சனி வக்ரன், ஒருத்தருக்கு கேதுவோடு இருக்கு. ஒருத்தருக்கு கேதுவோடு இருந்தால் வரக்கூடிய ஜாதகத்துல சனி எந்த விதத்திலையும் பாதிப்படையாமல் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்க பாருங்க, சனி வந்து இருக்கு, செவ்வாய் வந்து பார்க்குது. சனி இருந்து செவ்வாய் பார்க்குது, அதனால அது ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஆண் ஜாதகத்துல சனி கேதுவோடு இருக்கு, வரக்கூடிய ஜாதகத்துல எந்த விதத்திலையும் பாதிப்படையாமல் இருக்கணும்ன்றத பார்க்குறோம். இங்க வந்து சனியை இந்த பக்கம் கேது பார்க்குது, இங்க இருந்து செவ்வாய் பார்க்குது. ஸோ இங்க சனின்றவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, அதுக்கு அடுத்தது சனி பார்வை 8ல் உள்ள குருவுக்கு கிடைக்குது. அதாவது இங்க பாருங்க, சனியோட பார்வை ஆண் ஜாதகத்துல 8ஆம் இடத்துல இருக்கிற குருவுக்கு சனி பார்வை கிடைக்குது. ஓகே, இங்கேயும் பாருங்க, சனி வந்து குருவை பார்க்குது. 2 இடத்துலையுமே சனி இங்க குரு வந்து இங்க பாதகத்துல இருக்காரு, இங்க வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ குரு ஏதோ ஒரு விதத்துல சனியால பாதிக்கப்படுறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சனி பார்வை 8ல் உள்ள 7ஆம் அதிபதிக்கு. 7ஆம் அதிபதி யார்? இங்க இந்த இடத்துல சந்திரன். சந்திரனோட பார்வை, சனியோட பார்வை சந்திரன் 7ஆம் அதிபதிக்கு கிடைக்குது. அதனால சனியோட பார்வை 7ஆம் அதிபதிக்கு 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட
என்ன சொல்லியிருக்கோம், இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான, அதாவது வசதியிலையோ வேற ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி திருமணம் பண்ணணும். அந்த மாதிரி திருமணம் இவங்க பண்ணல, ஈக்குவலான இடத்துல போய் திருமணம் பண்றாங்க. ஓகே, இப்ப அடுத்தது பெண்ணுக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சம்பந்தம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே சூரியன் நீசம். இங்க பாருங்க, 2 பேருக்குமே சூரியன் நீசம். அதுக்கு அடுத்தது இருவருக்கும் சுக்கிரன் ராகுவோட, இங்கேயும் சுக்கிரன் ராகுவோட இருக்கு, இங்கேயும் சுக்கிரன் ராகுவோட இருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒருத்தருக்கு ஒரு கிரகம் ராகு கேதுவோட சேர்ந்து இருந்ததுன்னா அடுத்த ஜாதகத்துல ராகு கேதுவோட சேராம இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு கிரகம் கெட்டு இருந்ததுன்னா வரக்கூடிய ஜாதகத்துல அந்த கிரகம் கெடாம இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, ராகு கேதுவோட சேர்ந்த கிரகங்கள் அடுத்த ஒரு ஜாதகத்துல ராகு கேதுவோட சேராம இருக்கணும். இங்க ராகு கேதுவோட சேர்ந்து சுக்கிரன் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பெண்ணோட லக்னம் 0 டிகிரி. பெண்ணோட லக்னம் 0 டிகிரி. ஓகே, சூரியனோட நட்சத்திரம் 8ஆம் அதிபதியோட நட்சத்திரம் பெண்ணோட லக்னம். ஆணோட லக்னாதிபதி நீசம். ஆணோட லக்னாதிபதி சுக்கிரன் இங்க நீசம். ஓகே, அதுக்கு அடுத்தது பொதுவா லக்னம் மற்றும் 7ஆம் இடம் ராகு கேதுக்கு மையப்புள்ளியாக வந்து, அதாவது இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கல, நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா லக்னம் வந்து ராகு கேதுவோட மையப்புள்ளியா வந்து, ராகு கேதுவோட மையப்புள்ளியா வந்து, இல்ல 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் மையப்புள்ளியா வந்து 2ஆம் இடம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிப்படையக்கூடாது. 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிப்படையக்கூடாது. இங்க வந்து பாருங்க, இந்த பெண் ஜாதகத்துல ராகு கேது மையப்புள்ளியா லக்னம் வந்துருக்கு. மையப்புள்ளி நம்ம எடுத்துக்கிறது எப்படின்னா, இதுல இருந்து ஒரு 4 கட்டம், அதுல இருந்து ஒரு 4 கட்டம் எடுக்கிறது. இந்த பக்கத்திலே 4 கட்டம், இந்த பக்கத்திலே 4 கட்டம் எடுத்தோம்னா அது மையப்புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்க லக்னமும் 7ஆம் இடமும் மையப்புள்ளியா வருது. அப்படி மையப்புள்ளியா வரும்போது 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிப்படையாம இருக்கணும். இங்க 2ஆம் இடம் பாதிப்படையாம இருக்கா, இந்த பெண்ணுக்கு பாருங்க சனி இங்க பாதிப்படைஞ்சிருக்கு. சனி வந்து செவ்வாய் பார்க்குது. 7ஆம் இடம் யாரு, 7ஆம் அதிபதி சந்திரன் 8ல இருக்கார். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி திருமணங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்க்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்தது பெண்ணுக்கு பாருங்க 10ஆம் இடத்துல தசை நடத்தும். 10ஆம் இடத்துல தசை நடத்தும் போது நம்ம திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா, இங்க 10ஆம் இடத்துல தசை நடத்தும் போது மாரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் வந்துடுறாரு. இவங்க திருமணமாகி ஒரு 3 மாசத்துல விஷம் குடிச்சு இறந்துடுறாங்க. இது எல்லாருக்கும் பொதுவா, அது பேர் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச ஒரு ஜாதகம் தான். ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நகை பிரச்சனைலாம் இறந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து வெளியில வந்துச்சு. அந்த ஜாதகம் தான் இது. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும்போது திருமணம் பண்ணிருக்க கூடாது. அவங்க பண்ணதோட விளைவுகள் தான் இது. இது இல்லாம பொருத்தம் போட்டதே ரொம்ப தப்பா இருக்கு பாருங்க. எந்த விதத்துல பொருத்தமே இல்லை. பொருத்தம் வந்து ஓகே, நீங்க 10 பொருத்தம் எடுத்து பாத்தீங்கன்னா கூட அதுல 5ஆம் அதிபதி சேர்க்கணும். 1, 3, 5, 7 சேர்க்க மாட்டோம். இங்க 3வது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம். 5, 7 கண்டிப்பா சேர்க்க கூடாது. இங்க 5ஆம் நட்சத்திரமாவே வருது, அது கண்டிப்பா கூடாது. ஓகே, அதே மாதிரி 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. இங்க 8ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 8ல குரு வலுக்க கூடாது. 8ல குரு, ரிஷப லக்னத்துக்கு 8ல குரு வலுத்தாலும் சரி, இல்ல 3ல குரு இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணம் தான் அந்த பையனுக்கு அமையும் அப்படின்றத சொல்ல முடியும். ரிஷப லக்னத்துக்கு 3ல குரு இருந்தாலும் 8ல குரு இருந்தாலும், ஏன்னா குரு அங்க வந்து வலுவடையக்கூடாது. குரு வந்து நீசமா இருக்கலாம், மறைஞ்சதுன்னா நல்லதுதான். ஆனா இங்க ஆட்சியா இருந்தாலும் சரி, இல்ல உச்சமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது ஒரு பாதகத்தை பண்ணும் அப்படின்றத சொல்றோம். அதனால இவருக்கு 2ஆம் திருமணம் பண்றதுன்றது நல்லதுன்றத பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அது ஒரு காரணம் இவங்களுக்கு திருமணம் வந்து இந்த மாதிரி நெகட்டிவா போனதுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ மற்ற இதெல்லாம் நம்ம போடல, சிம்பிளா இதுல என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, எப்படி இந்த திருமணத்தை அமைச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பாருங்க. நம்ம சொன்ன மற்ற ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பொருத்தம் இருக்கு அப்படின்ற டிசிஷனுக்கு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விதத்தை பாருங்க. இது எப்படி 2ஆம் இடம் எப்படி இருக்கு, லக்ன புள்ளி இருக்கு, லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு, அதே மாதிரி பெண் ஜாதகத்துல லக்ன புள்ளிக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு, இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா அதை சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்லலாம். இந்த ஜாதகம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நெட்ல வந்ததுதான். இது வந்து கரூர்ல போன வருஷம் மே மாசம் இறந்த ஒரு பெண்ணோட ஜாதகம்.
சார் அந்த புது ரூல் சொன்னீங்கல்ல சார், அந்த பொதுவா லக்னத்துல இருந்து 2 மையப்புள்ளியா வந்தா சரி, அது அப்படி சேர்த்தா என்ன பாதிப்பு சார்? அப்படி பாதிப்பு சப்போஸ் அது லவ் மேரேஜ் நீங்க சொல்வீங்களே எக்ஸெப்ஷன், ஆமா லவ் மேரேஜ் ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்? 2-7 பாதிக்காம இருக்கணும் முதல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா இப்ப லக்னத்துக்கு வந்து லக்னத்துக்கும் இல்ல 7ஆம் இடத்துக்கும் மையப்புள்ளியா வருது, இல்ல 2ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ராகு கேதுவோட மையப்புள்ளியா வருது. அப்படி இருந்து 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிப்படையாம இருக்கணும். ஓகே, இங்க பாதிப்படையாம இல்லையா? இல்ல, வேற வழியே இல்ல. ஓகே, அப்படி இருந்ததுன்னா இவங்களோட 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அடுத்தவங்களோட சாட்ல நல்லா இருக்கும். இவரோட இந்த பொண்ணோட 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இந்த சாட்ல நல்லா இருக்கும். இவரோட 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த சாட்ல நல்லா இருக்கும். அதுவும் இருக்கா? இங்க பாருங்க, இங்க 5ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் இங்க எங்க இருக்காரு? சுக்கிரன் நீசம். இந்த அம்மாவோட 9ஆம் அதிபதி யாரு? புதன். புதன் எங்க இருக்காரு? புதன் 6ல இருக்காரு. சோ இல்ல. அதே மாதிரி இவருக்கு எடுத்துங்க, இவரோட 5ஆம் அதிபதி யாரு? புதன். புதன் இங்க எப்படி இருக்காரு? புதன் வந்து இங்க நல்லா இருக்காரு. புதன் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காரு. ஓகே, இவரோட 9ஆம் அதிபதி யாரு? 9ஆம் அதிபதி சனி. சனி எப்படி இருக்காரு? சனி 2ல இருக்காரு, நல்லா இருக்கு. சோ இதுதான் இவருக்கு இந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்ததோட அமைப்பு. ஆனா இவங்களோட ஜாதகத்துல நல்லா இல்ல, இவங்களோட ஜாதகத்துல ஆயுள் பலம் இல்லாதனால இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துருச்சு. இது ஒரு கான்செப்ட். இதுக்கு அடுத்து ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன குருவை பாக்குதா அப்படின்னா இங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. குருவை பாக்குதா இல்ல, நீச சூரியன் அதனால பார்வைதான் நம்ம எடுத்திருக்கோம், அங்க இருக்கிறது நம்ம எடுக்கல. வேற எந்த விதத்திலயுமே நம்ம சொன்ன 5ஆம் அதிபதி தொடர்போ 9ஆம் அதிபதி தொடர்போ இல்ல குரு சூரியன் தொடர்போ வரல. ஓகே, இது இல்லாம அடுத்து என்ன பண்ணலாம்னா 7ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரோ 7ஆம் அதிபதி யாரு? இதுக்கு சந்திரன். ஓகேவா? இதுக்கு 7ஆம் அதிபதின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் இங்க இருக்காரு. இதுக்கு 9ஆம் இடம் கிடக்கூடாது. அடுத்த ஒரு ஜாதகத்துல இதுக்கு 9ஆம் இடம் கிடக்கூடாது. இதுக்கு 9ஆம் இடம் யாரு? இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் இங்க ஏதாவது விதத்துல கெட்டு போயிருக்காரான்னு பாருங்க. செவ்வாய் இங்க கெடல. அதனால செவ்வாய் நல்லா இருக்காரு, தாராளமா இவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி இவரோட 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. இங்க இருக்கிறவருக்கு 9ஆம் இடம்ன்றது அதே செவ்வாய் தான். இங்க பாருங்க, செவ்வாய் கெட்டு போயிருக்காரா? செவ்வாய் இங்க பாதகத்துல இருக்காரு. செவ்வாய் இங்க. சோ இந்த ரூலை 2 பேருக்குமே இந்த ரூல் பொருந்தி வந்துச்சுன்னா மற்ற பொருத்தங்கள் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு இவங்க அனுசரிச்சு போயிடுவாங்கன்றது சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பா பார்க்கணும்னா நம்ம குருவை பார்க்கறது, குரு சூரியனை பார்க்கறது, இந்த 7ஆம் அதிபதி எங்க இருக்காரோ அதுக்கு 9ஆம் அதிபதி நல்லா இருக்காரா அப்படின்றத 2 பேர் ஜாதகத்திலையும் நல்லா இருந்தாங்கன்னா கூட காலம் ஓடி போயிடும், எந்த பிரிவினையும் வராது. ஓகேவா? ஜாதகத்துல 2 பேருக்குமே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருந்ததுன்னா பரிவர்த்தனை ஒரு வேலையை செஞ்சுட்டு தானே பரிவர்த்தனை நடக்கணும். ஓகே, ஒரு வேலையை செஞ்சுட்டு தான். இப்ப வந்து 7ஆம் இடத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த பரிவர்த்தனைன்றது அங்க ஆக்டிவேட் ஆகுதான்றதை பார்க்கணும். இல்ல, இங்க 7ஆம் இடம் அங்க ஆக்டிவேட் ஆகல. இங்க 10ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும்போதோ இல்ல 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் இந்த பரிவர்த்தனை வந்து ஆக்டிவேட் ஆகும். இல்ல இது சுக்கிரன் புதன் அவங்களோட தசாபுத்திகள் இருக்கும்போது பரிவர்த்தனை ஆக்டிவேட் ஆகும். மற்ற நேரத்துல பரிவர்த்தனை ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா?